எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அப்ப நீங்களே எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அதான் மறந்துட்டு போயிடுச்சு. இப்ப இவங்களை கேட்போமா? நீங்களே எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? இவ்வளவுதான் சத்தமேவா? சரி பெட்டிக்காரே, எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? படுத்து தூங்க வந்திருக்கோம். அடடே, சே, இப்படி தெரிஞ்சுன்னா நான் முதல்ல படுத்து தூங்கிருப்பேன். அப்படியா? சரி சொல்லியாச்சுல, போய் பின்னாடி போய் படுத்து தூங்கு. அப்ப நான் போயின்னா இங்க யாரு வந்து பாட்டு பாடுறது? இந்த ராக்கெட்டு அப்படி பாடுவாரு. பாடினா நாளைக்கு மழை ஊத்து ஊத்தும். அப்படியா? ஆமா, அப்படியே பாடிட்டாலும் பாடுமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு கொண்டல் கொடுத்து மயிலாட வந்தடா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு கொண்டல் கொடுத்து மயிலாட வந்தடா. அதான
மேல அந்த ஆத்தாதி குருவிகளை போல பூசாரி அவர்கள் இங்கு நடனமாடி கொண்டிருக்கும் எனது நபரை பாராட்டி 101 அன்பளிப்படுத்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கு நன்றி வணக்கம். எனக்கு கூட கொடுக்க வேணாம், என் லவ்வருக்கு கொடுங்க. என் லவ்வருக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி காதல் போல எங்காத தோக்காதப்பா காதலப்பா காதலப்பா. நீங்க ஜாதாவா? யாரு நீங்க? நீங்க வந்து அவருக்கு சப்போர்ட் இல்லம்மா, நம்ம கடமை செய்யலாம். எத்தனை மணிக்கு ஒன்னா வர சொன்னி, இப்ப எத்தனை மணிக்கு நீ
ஒரு ஆம்பளை ஆளுக்கு மரியாதை கொடுத்து பேசும்போது கொடுக்க முடியாது. உனக்குலாம் யாரும் மரியாதை கொடுப்பா? முதல்ல மூஞ்சி அங்கே காட்டு. நான் என் மூஞ்சி எங்க கிடையாது. அது உனக்கு என்ன? உங்க ஒரு முகத்தை திருமுகமா திருப்போங்க, அங்கே திருப்போங்க. காலை பூரா நீ என் கூட வாழ போற, அதை நினைச்சாதே மகரே பேசுறேன் பாத்துக்க. உடனே எப்படி தொடுத்து உட்கார்ந்து இருக்கேன் பாத்துக்க. எப்படி அப்படி செய்வனக்காரன் உனக்கு தெரியாது. என்ன அப்படியே போயிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளவு பெரிய ஆள் நினைப்பாங்க. நீ பெரிய அப்பா டக்குற. ஆமா. என்ன பண்ணுவ? உன்னை இருக்கிற இடமே தெரியாது பாத்துக்க. உனக்கு அடிக்கிற அடியில அடி முடிப்பு கலர போகுது. என்ன ஓர பேசுற? என்ன ஓவரா பேசுறா? மண்டே உடைச்சுறேன் பாத்துக்க. நீ மண்டே உடைச்சுனா நான் ரெண்டே உடைச்சு ஓரத்துல வாய் கிழிச்சுறேன் பாத்துக்க. வாய் கிழிச்சுப்பியா? உன் முட்டை மசித்து அடிச்சு விடுவேன். உன் மண்டலத்துல முடிய காட்டி எறிஞ்சுறேன் பாத்துக்க. அப்பா ஆட்டி அழைச்சவள 5,000 குடும்பத்தை கெடுத்தவள வேற ஆள்கிட்ட பேசலாம். அதெல்லாம் என்கிட்ட பேசாத. நான் பெரிய ஆளு, பெரிய அப்பா, பெரிய அப்பா டக்குறேன் நானு. ஆமா உங்களே வில்ல பாரு. நான் லொப்பையிலையும் லொப்ப, வெறும் லொப்ப. நீங்க 3 பேரும் ஒரு கம்பெனிங்க. ஆமா, நான் லொப்பையில லொப்ப, பெரிய லொப்ப போய. சரி மொள உன் பொண்டாட்டிங்க. நான் உன் பொண்டாட்டியா? வருங்காலத்துல நீங்க பொண்டாட்டி தான். அடி வாங்குவே பாத்துக்க. உடம்புல உயிர் இருக்காரு பொண்டாட்டின்னு சொன்னா பாத்துக்க. அப்ப நடக்கிறத வேற சொல்லிட்டேன். நான் மட்டும் செத்து போனேன்னு வையே, சாவி எனக்கு என்ன? நீ செத்த யார் அழுவா? ஆவி உன்னை சுத்தி வந்துகிட்டே இருக்க. பாத்துக்க, நாங்களும் வந்துச்சு கயிறு போட்டு வச்சுப்போம். தம்பி தம்பி அது ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம்ல பாத்துக்க. கைய வச்ச கைய உடைச்சுறேன் பாத்துக்க. பெட்டுக்கார நீங்க ஒரு சப்போர்ட்டா உங்க மட்டும் சேர்த்தே உடைக்கணும் பாருங்க. ஏய் இல்லம்மா, தொட்டா பிடிக்காதா? என் தம்பி போயிட்டானா தொட்டா கைய வெட்டுறேன் பாத்துக்க. தொட்டா எனக்கு பிடிக்காது. பிடிக்காத வெண்ண. உனக்கு இவர் என்ன வேணும்? யாரு? கலைமுடிய உனக்கு என்ன வேணும்? மாமா வேணும், அங்கிள் வேணும். அப்ப நான் உனக்கு என்ன வேணும்? சம்பந்தமே இல்லாம அவ்வளவுதான் மகனை பேசுறேன் பாத்துக்க. நானும் உனக்கு மாமா தானே வேணும். சீ என்ன சீயா? அப்ப என்ன மாமா நீ ஏத்துக்கல? இல்ல உன்னை நம்ம மனுஷனாவே ஏத்துக்கல. ஏமா ஏய் எதுக்குமா மாமா? அவன் சொல்லுவான் இருக்கு பையன், அவனுக்கு என்ன? இல்ல இல்ல, உன் டிக்கி இப்போ கொஞ்சம் டான்ஸ் ஆட போகுது போன கொஞ்சம் நேரத்துல அது நல்லா தெரிஞ்சு வச்ச. சரி என்ன விஷயம் பேசுவியா? படிச்சுடலானே. ஏன் பார்த்தா தெரியலையா? பிரித்தெழுதுக சேர்த்து நீங்க மனைவி அதனால திரும்ப மனைவி சொன்ன வாயை கிழிச்சுறேன் பாத்துக்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுன்னு இருக்கு. பிரித்தெழுதுக்கு வருவான். என் பேர் வந்து ராக்கெட் ராஜா. எப்படி பிரிச்சு எழுதுவேன்? ராக்கெட் பிளஸ் ராஜா. சூப்பர் கைடு. நோ தேங்க்ஸ். நோ தேங்க்ஸ். நத்திங் சொல்லி முடியுமா? இல்லை நான் ஒன்றும் வேணாம்னு சொல்லி முடியும். ஆமாம், ஒன்றும் தேவையில்லை. திருமூரன் எப்படி பிடிச்சி எழுதுவேன்? என்ன இப்போ தொடர மாட்டியா? உன் உடம்புல எப்படி இங்கே உயிர் போன காத்துக்கிட்டு இருக்கேன். அவனை தொடரதான் ஒகரையா பாரு. ஒரு ஆள் போதும்டா கொலையாக்குறது. இப்போ திருமூரன் எப்படி பிடிச்சி எழுதுவேன்? திரு பிளஸ் முருகன். சரிங்க நீங்க இது கரூர் மாவட்டம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதுரை மாவட்டத்தில் ஒரு ஊர் பேர் இருக்கு, என்ன பொதும்பு. பொதும்பு எப்படி பிரிச்சு எழுதுவேன்? என்ன பொண்ணு பேச நீ கேட்கிறேன். பொது பிளஸ் அதாவது பொது பிளஸ் பிரிச்சு எழுதுறது சேர்த்து எழுதுறது உங்க 2 பேருக்கும் தெரியும். பொது பிளஸ் அப்படி சொல்லணுமா? சரி சேர்த்து வந்துருவோமா? சொல்லி தொலை. உன் பேர் திருவேணா? திருவேணா அப்படி வாய் அசிங்கம் வந்து பாத்துக்க. உன் பேர் திருவேணா? உன் பேரு கேனா? இல்ல இல்ல, உங்க அப்பா பேர் மோகானா? உங்க அம்மா பேரு? நான் சொல்றேன் கேளுமா. 100 நாள் விளையாட்டையில கையெழுத்து போட போறேன். ஓ போட்டு போடணும். அந்த பேரை என்ன போடுவ? ஓ பிளஸ் திருவேணா. என்ன திருவேணா? 2 சேர்த்து சொல்லு வைப்போம். சரி, மைக் பேசுறதுக்கு என்ன வேணும்? மைக் பேசுறதுக்கு மைக் பேசுறதுக்கு என்ன வேணும்? மைக் பேசுறதுக்கு மனுஷன் வேணும், இந்த குச்சி வேணும், கரண்ட் வேணும். எந்த குச்சி வேணும்? அதனால நல்லா பேசுறீம்மா. நல்லா இருக்கு, நல்லா ஆடிக்கலாம். இவனால வந்து ஆடிக்கலாம். இந்த வெண்ணெய் கண்டு கொட்டையா உனக்கு கேக்குறேன். வெண்ணையா? நான் வெண்ணையா நீ வெண்ணையா? நீ தான் வெண்ணெய். நல்லா சொல்லு. வெண்ணெய் எதுல இருந்து வருது? பால். பால் எதுல இருந்து வருது? மாடு. எந்த மாட்டுல இருந்து? பசுமாடு. பசுமாடு ஆணினமா பெண்ணினமா? ஆண். பெண்ணு தானே? அப்ப நீ பெண்ணா ஆனா? நான் பெண்ணா? நீ பெண்ணு தானே? பசுமாட்டுக்கு எத்தனை காம்பு? அட கிறுக்கு பயலே. சைடுல கவனிக்கணும்.
எத்தனை பசு மாட்டுக்கு? 4. 4. இங்க உனக்கு இங்க 2 மைக்கு கரெக்டா நீ ரொம்ப ஓவரா பேசுற, இது சரி வராது. அப்புறம் அங்க கல்லட்டு மண்ணில போட்டு பாத்துக்கிட்டு யாருக்கு ஏத்த மூடி வந்துச்சுன்னு வைவேன், அப்ப தெரியும். அதனால என்ன வரும்னு தெரியாம நான் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. மாடை பத்தி பேசுறேன். எருமை மாடு. நான் எருமை மாடா? அப்ப நானும் மாடு. 2 பேருக்குமே குண்டியும் இல்லை ஒண்ணும் இல்லை. நீ என்ன என்னைய மாடுங்கிற, நான் உன்னே மாடுங்கிறேன். ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, இந்த இடத்துல நீ இந்த மாடுன்னு வை. அப்ப நீ எருமை மாடுன்னு வை. சரி, நான் காளை மாடு, காளை மாட்டுல எருமை மாடுன்னு வச்சுக்கிறேன். நீ வந்து பசு மாடு. இப்ப இந்த மாடை பார்த்து இந்த மாடு கூப்பிடுது. எப்படி? வாத்தியாரா, இந்த மைக் செட்டுக்காரு அங்கிட்டே திரும்பிட்டு கல்லையை போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுல எப்ப போட்டுருக்கோம் அப்போ போட்டு குத்திக்கிட்டு இருக்காங்க. வதக்கம் நம்ம ஊற்றுவோங்களா? ஹலோ 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 ஏக்கா ஹலோ. இப்ப இந்த பசு மாடு இந்த காளை மாடு காதலிக்குது. அது காதலிக்காது. அந்த ஏப்பா ராக்கெட்டு மாடு காதலிக்கிறதுல தெரிஞ்சு வச்சிருக்கீல. மாடை வந்து இல்ல, இந்த மாடை சீவி சிங்காரிச்சு என் கோட்டை கொண்டு வந்து எங்க அப்பன் பேர் சரவணம் கிடையாது. பாப்பா, என் ஏரியா பத்தி தெரியாம தெரியல, வேற பெட்டிக்காட்ட கேட்டு பாரு. திணிச்சு அள்ளிக்கிட்டு போயிருவேன் பாத்துக்க. பசு மாடு இந்த காளை மாடை பாத்துக்க. எப்படி மேல போட்டு கொண்டு வாங்கி கேக்குது. ரொம்ப அனத்துது. அது வந்து கிழட்டு மாடு, அப்படித்தான் கேட்ப. இப்ப என்ன கேக்குது? எங்க இருக்கிறிய? சுடுகாட்டுல இருக்கேன். இங்கிட்டு வாங்க. என்ன சொல்லுது? எங்க இருக்கிறிய அப்படின்னு போட்டு இந்த பசு மாடு வந்து கேக்குது. இந்த காளை மாட்டை பார்த்து, ஆமா இந்த காளை மாடு இந்த பசு மாடை பார்த்து என்னப்பா காலை தூக்கிட்டு போகுது? பசு மாடு சொல்லுது, இப்ப நம்ம பக்கத்து ஒரு கரூர்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆறு ரோட்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது. சரி, மறுபடியும் இந்த பசு மாடு சும்மா இருக்க கூடாதா? இது ஒரு அடிப்படுத்த மாடா இருக்கும் பாருங்க. சரி, மறுபடியும் என்ன சொல்லுது? கண்டுக்குட்டி மாதிரி. நீங்க ஆமா, இது காலம் கண்டுக்குட்டி தானே? கிடையாது. இல்ல, கண்டுக்குட்டி தானே? சரி, நீங்க கரூர்ல இருந்து மேய்ச்சது போது நம்ம ஊர்ல வந்து மேய்ச்சன்னு சொல்லுது. மறுபடியும் இந்த மாடு சும்மா இருக்க கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? உங்க பின்னாடிதான் நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த காளை மாடு சொல்லுது. இந்த மாடு சும்மா இருக்க கூடாது. இந்த மாடு உடனே ஆரம்பிச்சிருச்சு. அது என்னப்பா சவுண்ட் வருது? இப்பதான் இந்த மாடு மோட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு இந்த மாடு பின்னாடி நின்ற நான் தான் காளை மாடு சும்மா இருக்க கூடாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வரையிலே 3 மாட்டை பார்த்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு 4வது மாடை பார்க்க முடியாது, தள்ளி போடுங்க, நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு இந்த மாடு சொல்லுது. அதனால நல்லா பேசுறமா, நல்லா பாடுறமா. இங்க வாடா டார்லிங், சும்மா பக்கத்துல வாடா.